நம்ம இன்றைக்கி மொச்சப்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே மொச்சப்பருப்பு எடுத்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம இதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் போட்டு வதக்கி எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். இப்போது தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க இது பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். போய் மிக்சியில் போட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம பேனில் கொஞ்சம் எண்ணெய், நல்லா ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்க்கணும் இந்த குழம்புக்கு. கொஞ்சம் பெரிய சீரகம் போடுங்க, கடுகு போடக்கூடாது. பெரிய சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா வதக்கணும். இந்த மொச்சப்பருப்பு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். கூட எப்பவுமே கத்திரிக்காய் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மொச்சப்பருப்பு குழம்பு ரொம்ப இங்கே பெங்களூர் சைடு தான் செய்வாங்க. எல்லாத்துலேயும் மொச்சப்பருப்பு கூட சேர்ப்பாங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எல்லா குழம்புக்கும் அவங்க கூட மொச்சப்பருப்பு சேர்ப்பாங்க. பாருங்கள், அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா பாருங்கள், எடுத்து வச்ச மொச்சப்பருப்பு, கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கத்திரிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது கத்திரிக்காயில். அதனால் எல்லா குழம்புலையும் கத்திரிக்காய் போட்டு செஞ்சிங்கனாக்கா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. தனியாக பொரியலாக பண்ணி கொடுத்தோம்னா ஐயோ கத்திரிக்காய் பொரியலாக வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழம்புல சேர்த்து கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட்ருவாங்க. இப்போது இதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. வீட்டு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது சாம்பார் பொடி. நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பொடி போட்டு இது கூட சாம்பார் பொடி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனுடைய குழம்பும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நம்ம இட்லிக்கு, சாதத்துக்கு, களிக்கெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த சைட்லாம், பெங்களூர் சைட்லாம் இது களிக்கு தான் நிறைய சாப்பிடுவாங்க மொச்சப்பருப்பு குழம்பு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வந்துச்சு. வாசனையும் நல்லா இருக்குங்க. அதனுடைய வாசனையும் பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.